சண்டே ஸ்பெஷல் சிக்கன் டிக்கா ரெசிபி. சிக்கன் வந்து ஒரு 100 கிராம்ஸ்க்கு நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டீமில் வைக்கணும். பட்டர் தேவைப்படும். ஒரு மசாலா ஒன்று அரைக்கலாம். அதுக்கு வந்து இஞ்சி, பூண்டு, சீரகம், சோம்பு, மிளகு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம எடுத்துருக்க அளவு சிக்கனுக்கு. பச்சை மிளகாய் 2, அதே மாதிரி ஒரு சின்ன பட்டை, 2 கிராம்பு, ஒரு லெமனு, கொத்தமல்லி நல்லா அலசி வச்சுருக்கேன், புதினா கொஞ்சம். இதெல்லாம் போட்டால் நம்ம நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி, சால்ட் தேவைப்படும். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அரைச்சிட்டோம். அதுக்கு மேலே நான் கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துருக்கேன். இதுலேயே நம்ம காஷ்மீரி சில்லி ஜஸ்ட்டு ஒரு லைட்டு காரம் தெரிகிறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இதுலேயே வந்து சால்ட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு சால்ட்டு, ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதுலேயே லைட்டாக லெமன் கொஞ்சம் பிழிஞ்சு ஊற்றிக்கோங்க. நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். இதை நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ நம்முடைய பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. ஒரு பவுல் எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டீமில் வச்சுட்டு சிக்கன் ஒரு ஸ்டிக்கில் வந்து ஒரு 5 சிக்கன் நம்ம இது பண்ணலாம். என்கிட்ட வந்து குடமிளகாய் இல்லை. நீங்கள் குடமிளகாய் இருந்தால் இதுலேயே நல்லா ஸ்கொயராக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஆனியனையும் போட்டுக்கலாம். நம்ம இதில் வந்து நான் இப்போ இந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணுறேன். நம்மகிட்ட எதுவுமே இல்லைனாலும் வெறும் சிக்கன் வச்சே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இதுலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து பெசரி வச்சுக்கோங்க. இது வந்து பைண்டிங்காக. இப்போ நம்மளுக்கு சிக்கன் வந்து இதை ஸ்டிக்கில் வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். மசாலாவில் அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ இதை தவா போட்டு பட்டர் மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போது இந்த ஸ்டிக்கை வந்து ஆல்ரெடி நமக்கு ஒரு 40 செகண்ட் வந்துச்சு. நம்ம அப்படியே ரொம்ப சிக்கனாக எடுத்து போகிறோம். இப்போ இந்த சிக்கன் மேலே நம்ம பட்டர் வந்து கலக்கலாம். பட்டர் இல்லைன்னா நம்ம ஆயில் கூட கலக்கலாம். ஆனால் லைட்டாக கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சைடு நல்லா ரோஸ்ட் ஆனாலே அடுத்த சைடில் நீங்கள் திருப்பி போட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு சூப்பரான சிக்கன் டிக்கா வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு ஹைஜீனிக்கானது. நீங்கள் வந்து வாங்கி கொடுக்காம நம்ம வீட்டில் டேஸ்டியாக நம்மளுடைய ஃப்ளேவர் கேட்காம நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.